ஏங்க வணக்கங்க. நாம இன்னைக்கு 25/4/2026ங்க. இன்னைக்கு எட்டயபுரம் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வாங்க உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். பாருங்க இன்னைக்கு எட்டயபுரம் ஆடு சந்தைங்க சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. ஏங்க வணக்கங்க. நம்ம இன்னைக்கு 25/4/2026 எட்டயபுரம் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க நம்ம செம்மையா இருக்குங்க. இன்னைக்கு வந்து வெள்ளாட்டு சந்தை, சனிக்கிழமை. பாருங்க செம்மையா இருக்கு. பாருங்க சந்தை இன்னும் மக்கள் கூட்டம் அப்படியே இருக்குங்க. பாருங்க இன்னும் கூட்டம் கலையில அப்படியே இருக்கு. ஆடு வியாபாரம் இன்னைக்கு எல்லாம் நல்லா ஜோரா இருக்கு, செமையா இருக்குங்க. வாங்க சூப்பரா இருக்கு. பாருங்க இன்னைக்கு பாருங்க இந்த வாசல்ல இருந்து அந்த வாசல் வரைக்கும் மக்கள் அப்படியே இருக்காங்க. தம்பி அயன்ராஜ் கோவில்பேட்டில இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கிடா வாங்கியிருக்காங்க. அடி தேடி பிடிச்சி நல்லா அருமையான கிடாவாக வாங்கியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அடி பொலியான கிடாவாக இருக்குது. பார்க்குறதுக்கு அருமையான கிடாங்க, செம்மையாக இருக்குது. அழகான கிடாவாக இருக்குங்க. கிடா வந்து 6 பல்லு போட்டிருக்குங்க. 6 பல்லு கிடா சந்தையில் வந்து 40,000 ரூபா சொல்லி 36,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. பாருங்கள் ஆடு கிடா வந்து ஒரு இடத்துல நிற்கலை. கிடா வந்து கொடியாட்டு கிடாங்க. நம்ம எட்டயபுரம் கொடியாட்டு கிடா வாங்கியிருக்காரு. கொடியாட்டு கிடாவில் புளியம்போர் கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. செம்மையான கிடா, கோவில் விசேஷத்துக்காக வாங்கியிருக்காரு. அடி தூளான பார்க்கறதுக்கு அவர் உயரத்துக்கு இருக்குங்க. நல்லா கம்பீரமாக குதிரை மாதிரி இருக்குது. பாருங்கள் அவர் உயரத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு இருக்குங்க. கிட்டா பாருங்கள் தேடி பிடிச்சி வாங்கியிருக்காரு நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில். செம்மையாக இருக்குங்க. வணக்கண்ணே. அண்ணே வணக்கம். உங்கள் பேர்? அண்ணாமலை. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? எந்த ஊர்? ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க. கொண்டலாம்பட்டிலேருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில சரியான என்ன கிடா மாதிரி தானே கிடா வாங்கிருக்கீங்க. அழகான கிடா, ஜம்முன்னு இருக்கு. பாருங்க அடி புள்ளியான கிட்டாவா, நல்ல தூக்கலான இருக்கு. அவர் உயரத்துக்கு ஜம்முன்னு அழகான கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. என்ன ஆடு சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 35 ரூபா சொன்னாங்க. 25,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான கிடாவா இருக்கு. இந்த ஆடு வாங்குறதுக்கு நீங்க எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க? இந்த கிடா 1 மணி நேரம் அலைஞ்சிருக்கீங்க. 1 மணி நேரம் அலைஞ்சு சந்தைக்குள்ள அலைஞ்சு தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு மனசு பிடிச்ச குட்டியா வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பயன்பாடுக்கு வாங்கிருக்கீங்க? விசேஷத்துக்கு, காக்கடாக்கு, குட்டிகளுக்கு. ஆமா பெண். அப்ப மாப்பிள்ளை கிடா காக்கடா அப்படிம்பாங்க. நல்ல காய் அடிக்காத கிடா அப்படிம்பாங்க. அழகான குட்டி. அதாவது ஆடுகளுக்காக வாங்கியிருக்காங்க. நல்ல அண்ணன் செம்மையான தேடி பிடிச்சி ஒரு என்ன ஆடு என்ன ரகம் தானே? கொடியாடுல புளியம்போர் குட்டி, செவலப்போர். கொடியாட்டுல செவலப்போர் கண்ணை வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஆடை பத்தி நல்லா தெரியுது. அப்ப ஆடு நிறைய வளர்க்குறீங்க என்ன? வீட்டுல ஆடு நிறைய இருக்கு. அப்ப எத்தனை ஆடு வளர்ப்பீங்க? 30 ஆடு வளர்க்குறீங்க. அதனால அந்த ஆடுகளுக்கு வந்து ஆடு கிடா வேணும் அப்படிங்கிறதுக்காக கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. தேடி பிடிச்சி அழகான குட்டியா நல்ல ஜம்முன்னு பெரிய நல்ல சரியான ஆடா வாங்கிருக்கீங்க. ஏன்னா எந்த ஒரு ஒச்ச இல்லாத ஆடா வாங்கிருக்கீங்க. அழகா நீட்டா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா வாட்ட சட்டமான கிடா மாதிரியா இருக்குங்க. அழகா இருக்கு, ஜம்முன்னு. அண்ணாஜி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு அண்ணாஜி? துரைராஜ். நம்ம எங்க இருந்து வர்றீங்க அண்ணாஜி? தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ஆடு வாங்கினீங்க அண்ணாஜி? கிடா மாதிரியா பெண் மாதிரியா? கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகான கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. ஆடு இது ரகம் தெரியுமா அண்ணாஜி? என்ன ரகம்னு? நாட்டாடு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவுக்கு வாங்கினீங்க அண்ணாஜி? சரி 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 18,000 சொல்லி 14,000 வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க அண்ணாச்சி? வளர்க்கறதுக்கு, கோவிலுக்கு, திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. அண்ணே வணக்கம். உங்க பேரு என்ன? மாரிமுத்து. அண்ணே நீங்க? முனிசாமி. அண்ணே அவங்க? ஈஸ்வரன், கோடீஸ்வரன். அவங்க? செல்வகுமார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பூசனூர் கிராமத்துல இருந்து. அது எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கோம், விளாத்தியம் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஆடுகளை வாங்கிருக்கீங்க. எல்லாமே என்ன ஆடு வாங்கினீங்க? கிடா மாதிரி வாங்கிருக்கீங்களா பெண் மாதிரி வாங்கிருக்கீங்களா? கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க, பெண் மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா பாருங்க. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? எத்தனை கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க? 3 கிடா மாதிரி. சரி 3 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. 6 பெண் மாதிரி வாங்கிருக்கீங்க. 9 உருப்படி வாங்கிருக்கீங்க. 9 அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. பாருங்க எல்லாமே என்ன ஆடு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க ஆடு? 14 ரூபாய்க்கு சொன்னாங்க. ஜோடி. ஆமா ஜோடி வந்து 14 சொல்லி 11க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. பாருங்க எல்லாம் ஆடு ரகம் தெரியுமாண்ணே? கொடியாடு குட்டி. எல்லாமே கொடியாடு குட்டி, கரும்போர் குட்டி, புளியம்போர் குட்டி எல்லாம் வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. பாருங்க எல்லாமே எத்தனை மாசம் குட்டி வாங்கிருக்கீங்க? 1 மாசம் குட்டி, 2 மாசம் குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்கு ஆடு வாங்கிருக்கீங்க? ஆடு வளர்க்கறதுக்கு. அப்போ ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்க. அதனால அதோட சேர்ந்து வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு. பாருங்க இதெல்லாம் ஆடு வளர்த்தீங்கன்னா எத்தனை மாசத்துல பெருசா உண்டாக்குவீங்க? கிடா மாதிரியா பெருசா? 3 மாசம் 4 மாசத்துல வளர்த்தீங்கன்னா ஒரு 9 குட்டி ஒரு வாங்கியிருக்காங்க. 3 கிடா மாதிரி, 6 பெண் மாதிரி. சரி அண்ணே வணக்கம். அண்ணே உங்க
பேர் என்ன பேருண்ணே? லட்சுமண பெருமாள். எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? வாழம்பட்டியிலேருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டத்தில் இதை வாங்கியிருக்கீங்களா, விற்க கொடுத்துக்கலாம்? கொடுத்துட்டீங்க, வியாபாரம் முடிச்சிட்டீங்க. அழகான குட்டி, செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்ல குட்டி, கெடாமரி தானே? என்ன ரெண்டுமே கெடாமரி பாருங்க. அழகான ஜாமுன் இருக்குங்க, அடிப்பொலியாக தூக்கலாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. என்ன இது என்ன ரகம்னு கிடால? கொடியாட்டு குட்டி, செம்மையாக இருக்குது பாருங்க. இது கருத்து குட்டி. அது வந்து என்ன விலைக்கு கொடுத்தீங்கண்ணே? ஜோடி, ஆமாம், ஜோடி 42,000 ரூபாய்க்கு விலை பேசி கொடுத்துருக்கீங்க, வியாபாரம் முடிச்சிருக்கீங்க. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. அடி தூக்கலான அடி, நல்ல கலராக இருக்குண்ணே. தேடி பிடிச்சி கொண்டு வந்துருக்கீங்க. ஆடு நல்லா செம்மையாக வளர்த்துருக்கீங்களே. ஆடு வளர்க்குறீங்களா எதுவும்? ஓ, ஆட்டு பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க. சரி சரி, ஆட்டு பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க. அதனால் அப்போ அப்போ ஆட்டு பண்ணையில் தீவனம் தான் போடுறீங்க. எல்லாமே அடர் தீவனங்கள் போட்டு ஜம்முன்னு நல்லா வளர்த்துருக்கீங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அழகான நல்ல கலராக இருக்குது, அடிப்பொலியான நல்ல தூக்கலான கலருங்க. பார்க்குறதுக்கு நல்ல அருமையான குட்டி கிடாமரிங்க, செம்மையாக இருக்குது. இன்னைக்கு எல்லாமே ஆடுங்க, வெள்ளாடு பாருங்க, எல்லாம் வெள்ளாடு கிடா பாருங்க. அண்ணன் ஒரு 10 கிடாலாம் கிடா குட்டியாக இருக்குங்க பாருங்க. நம்ம சீனி கலரு, கரும்பூர் குட்டி, புளிம்பூர் குட்டி, ஒரு 15 கிடா பாருங்க. நல்லா இளங்குட்டியாக இருக்குது, இளங்கிடாவாக இருக்குங்க. அழகாக இருக்குது, செம்மையாக பாருங்க. இங்கே பாருங்க, கரும்பூர் கருத்த குட்டி கிடா மாதிரி. பெண் ஆடுங்க, பெண்ணாடுங்க, நிறைய வச்சுருக்காரு அண்ணன். அப்புறம் அண்ணங்க இங்கே 2 பாருங்க, சீனி கலருங்க, 2 கிடா மாதிரி. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க. வியாபாரம் பேசுகிறாங்க பாருங்க, செம்மையான கிடாங்க, அருமையான கிடா, நல்ல கிடா குட்டி பாருங்க. சும்மா நல்ல குட்டி. இன்றைக்கி வந்து வெள்ளாட்டு குட்டி நிறைய வந்திருக்குங்க. வெள்ளாட்டு குட்டி இன்றைக்கி வந்து சந்தை நல்லா ஜோராக இருக்குது பாருங்க. இன்றைக்கி ஆடுகள் கிடா மாதிரி நிறைய இருக்குங்க பாருங்க. இது எல்லாமே கிடா மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க, அழகான கிட்டாங்க, ஜாமுன்னு பெரிய கிட்டா, நல்ல உயரமான வாட்ட சட்டமான கிட்டாங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்த கிட்டா, செம்மையாக இருக்குங்க, அடிப்பொலியாக தூக்கலாக இருக்குங்க. கிட்டாங்க பாருங்க, கிட்டத்தட்ட கோவில்பட்டி ஆடுங்க கிடாம. கிட்டத்தட்ட 60,000 ரூபா ஜோடி, 60,000 சொல்கிறாங்க. கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் டீட்டெயில் தரல, வியாபாரம் முடியிட்டோம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி, செம்மையான கிட்டா, 2 கிட்டா மாதிரிங்க. அண்ணே வணக்கம், உங்கள் பேர் என்ன பேருண்ணே? சமுத்திரம். எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? ஆவல்நத்தம், கோவில்பட்டி பக்கத்தில். கோவில்பட்டி பக்கத்தில் ஆவல்நத்தம் வந்துருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு குட்டி கொண்டு வந்தீங்களா? வாங்குறீங்களா? கொண்டு வந்துருக்கீங்க, விற்கிறது கொண்டு வந்துருக்கீங்க. எத்தனை ஆடு கொண்டு வந்துருக்கீங்க? எத்தனை கிடா மாதிரி? ஒரு ஆட்டுக்கு 2 குட்டி, ஒரு ஆட்டுக்கு 1 குட்டி இவ்வளோ கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிறது என்ன கிடா மாதிரியா? 6 பொட்டை குட்டி இருக்குது. எல்லாம் சின்ன இளங்குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? வளர்ப்பு குட்டியாக இருக்குது. அழகான குட்டி. ஏன்னா 6 குட்டி யார் மாதிரி என்ன விலை சொல்கிறீங்க? 5 ரூபா கரையா, 6 ரூபா கரையா சொல்கிறீங்க. கேள்வி எதுவும் கேட்குறாங்களா? கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து அனுசரித்து வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் எத்தனை மாதம் இருக்குண்ணே குட்டி? 4 மாதம் குட்டி, நல்ல வளர்ப்பு குட்டி பாருங்க. இதெல்லாம் என்ன ரகண்ணே? கொடியாடு குட்டி. கொடியாடு குட்டியில் குறால், செவ்வாழை, இப்போ வெள்ளை கலர் இருக்குது, கரும்பூர் இருக்குது, அழகான குட்டியெல்லாம் இருக்குது. வளர்ப்பு குட்டி அண்ணன் ஆவல்நத்தத்துலேருந்து சமுத்திரம் ஆவல்நத்தத்துலேருந்து நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தை கொண்டு வந்து குட்டிங்க. எல்லாமே நம்ம பெண்ணாடு, கொட்டாடு அப்படிம்பாங்க. இங்கே இல்லை கிடாமரிங்க. இங்கே ஒரு 7-8 கிடாமரி இருக்குங்க. எல்லாமே கிடாமரி பாருங்கள். கிடாமரி இருக்குங்க, நல்ல கிடாமரி, கலரான கிடாமரிலாம் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஆடு 2 குட்டி, தாயோட ஆடு, ஒரு ஆடு 2 குட்டி இருக்குது. இங்கே ஒரே காலத்தில் நிறைய குட்டிகளை கிடாம 2 பெண் குட்டிங்களே. அவங்க மறிங்க, எல்லாமே பெண்மறி. இங்கே பாருங்கள், வளர்ப்பு குட்டிங்களா, சின்ன சின்ன குட்டி, அழகான குட்டி, சின்ன வளர்ப்பு குட்டிங்க. ஒரு 2 மாதம் 1 மாதம் குட்டி, அழகான குட்டி அண்ணன் கையில் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய குட்டி, ஒரு சின்ன அதோட பெரிய குட்டி. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரே கயத்தில் மறிங்க, எல்லாமே மறி ஆடுங்க, பெண்ணாடு, பொட்டாடு அப்படிம்பாங்க பாருங்கள். நிறைய பிடிச்சிருக்காங்க. ஒரு 10 ஆடு இருக்குங்க. ஆடுங்க ஒரே கயத்தில் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரே கயத்தில் ஒரு 10 ஆடு இப்போ இருக்குங்க. ஒரு ஆள் பிடிச்சிருக்காரு பாருங்க. இங்கே எல்லாம் ஆடுங்க, சின்ன சின்ன குட்டியோட ஆடு, அதோட குட்டிகள் இருக்கு. பாருங்க, நம்ம தட்டிக்கலங்க, எல்லாமே சீனி கலர், வெள்ளை கலர், வெள்ளாடுங்க. வெள்ளாட்டு குட்டி எல்லாமே கிடாமரி பாருங்கள். எல்லாம் சீனி கலர், நல்லா கலரான குட்டி, சீனி கலரு. கரும்பூர் குட்டி இருக்குது, செவ்வாழை குட்டி இருக்குது, செவ்வாழை கலர் இருக்குது. அப்புறங்க இங்கே நல்லா நடுத்தரமான குட்டிங்க,
ஒரு 8 மாத குட்டி, 6 மாதம் 8 மாதம் குட்டிங்க. நல்லா வெள்ளாட்டு குட்டி, கலர் கலரான குட்டிங்க, சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க. கரும்போர் குட்டி நிறைய இருக்குங்க. அப்புறம் புளியம்போர், போராடு அப்படிம்பாங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தை வந்து எட்டியாபுரம் கொடியாடு தாங்க. எட்டியாபுரம் கொடியாடு அடிக்கிறதுக்கு வேறு எந்த ஆடும் இல்லை. அருமையாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. வியாபாரம் நடக்குங்க. ஆடு பாருங்கள், ஆடுகள் இருக்குது இங்கே வந்து எல்லாமே கொடியாட்டு குட்டிங்க நிறையா இருக்குது. ஆடுகள் குட்டி இருக்குது, வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆடு அதோட குட்டி, தாய் குட்டி இருக்குது. அழகான மாதிரிங்க ஆடு நிறையா இருக்குங்க. இங்கே வந்து பெண்ணாடு. அப்புறம் நாங்கள் எட்டியாபுரம்ங்க. இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் ஒரே கலர் இல்லைங்க, செவ்வலை கலர். அழகான கிடாமரிங்க, 2 கிடாமரி அண்ணன் பிடிச்சி வச்சுருக்காரு. சீனி கிடா அழகான கிடா. நம்ம கொடியாட்டு குட்டி தான். அதில் வெள்ளை கலர் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீனி கலர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் வளர்ப்பு குட்டி நிறைய இருக்குது. சூப்பரான குட்டிகளாக வளர்ப்பு குட்டியில் நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன குட்டிலாம் என்ன கையில் பிடிச்சி கையிலே பாருங்கள். குட்டி அழகான குட்டிலாம் இருக்குது பாருங்கள். உள்ள பெரிய குட்டி 1 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள். அண்ணன் நம்ம கோவில்பட்டி அண்ணன் கொண்டு வந்துருக்காரு வியாபாரி. பாருங்கள் அழகான குட்டிலாம் வச்சுருக்காரு. சின்ன வணக்கம் அண்ணாச்சி, உங்கள் பேர்? வேலுச்சாமி அண்ணன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? பசுவந்திலேருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் கிடா மாதிரி வாங்கிருக்கீங்களா, பெண் மாதிரி வாங்கிருக்கீங்களாண்ணே? 3 மாதிரி பெண் மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. 1 இருக்குது, 2 கொண்டு போயிட்டாங்களா? எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணாச்சி? 20க்கு 3 கிடம். சரி, அழகான குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குங்க. வெள்ளாட்டு குட்டி பாருங்கள், அழகான குட்டி, பார்க்குறதுக்கு அழகான குட்டியாக இருக்குது பாருங்கள். ஜம்முனுங்க, வெள்ளை கலருங்க, பார்க்குறதுக்கு நல்ல குட்டி, அழகான குட்டி, அழகாக இருக்குங்க. கருத்து குட்டி. அப்புறம் பாருங்கள் அங்கே பாருங்கள் பொட்டு ஆடு, நம்ம சூப்பராக இருக்குங்க. குட்டி பிறந்து 1 வாரம் குட்டிங்க. அழகான குட்டியாக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 குட்டி 6 குட்டி வச்சுருக்கேன். சும்மா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வெள்ளாட்டு குட்டி. அப்புறம் அங்கே பாருங்கள் பொட்டு குட்டி இருக்குது. நம்ம என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம எட்டியாபுரத்து குட்டி வந்து எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குங்க. பெங்களூர்லாம் வராங்க. அண்ணன் வந்து என்ன, உங்கள் பேர் என்ன பேருண்ணே சொல்லுங்கள்? ஒரு நிமிஷம். பெங்களூர்லேருந்து குட்டி வாங்க வந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? சுரேஷ்குமார். நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தை வந்திருக்காங்க பாருங்கள். அழகான குட்டியாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம எட்டியாபுரம் குட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, பிற மாநிலத்தில் ஃபேமஸுங்க, பிரபலமாக இருக்குது. இன்னைக்கு வந்து பெங்களூர்லேருந்துலாம் குட்டி வாங்க வந்திருக்காங்க. கர்நாடகத்துலேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு கேட்டால் நம்மகிட்ட ஒரு தம்பி வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம், தமிழ் தெரியல, பேசுனாங்க. ஏதோ அழகே பேசி நல்லா குட்டி வாங்கிட்டு போகிறாங்க. அழகான கேட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பாருங்க, இந்த இடத்துல ஒரு 50 கிடா இருக்குங்க. எல்லாமே கிட்டா மாதிரிங்க. சும்மா சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அழகாக கிடா பாருங்க. தட்டில எல்லாமே ஆடு, எல்லாமே கொடியாட்டு குட்டிங்க. நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி கிடா மாதிரி அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு 10-15 எண்ணம் இருக்குங்க. நல்லா அருமையான கிடாங்க. ஹைட்டு வெயிட்டு எல்லாம் ஒண்ணு போல இருக்குங்க. சும்மா சூப்பரான கிடா, அருமையா இருக்கு. ஜம்முன்னு இருக்கு பாருங்க. 2 கிடா ஒண்ணு போல இருக்குங்க, செம்மையா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தை கொடியாடுங்க, கொடியாட்டு குட்டி பாருங்க. இன்னைக்கு எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில வந்து கலக்கி ஆடுங்க, பெரிய ஆடு. இன்னைக்கு எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில பெரிய கொடியாடுல மதுரையில இருந்து கொடுத்துருக்காங்க. ஆடுல பெரிய ஆடுங்க, நல்லா செம்மையா வளர்த்துருக்காங்க. 2 கிடா ஒண்ணு போல இருக்குங்க, அருமையான அடிப்பொலியா இருக்குங்க, டக்கரா இருக்குங்க. கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் சொல்றாங்க கிடா மாதிரி 2 சேர்ந்து. எட்டியாபுரம் கொடியாட்டு கிடாங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்குங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. 90,000 ரூபாய் சொல்றாங்க. ரேட் அனுசரிச்சு இருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மதுரையில இருந்து கொண்டு வந்து ஆடுங்க பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 கிடா மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல, ஒரே கார்ல. அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அருமையா இருக்கு. நல்லா கலரான குட்டிங்க பாருங்க. எல்லாம் கிடா மாதிரிங்க, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்கு, அழகான கிடா மாதிரி இருக்கு பாருங்க. அழகான காட்சிங்க பாருங்க. அங்கேயும் நிறைய இருக்கு, அங்கேயும் இருக்குங்க. இங்கேயும் கிடா மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நிறைய ஆடு இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா 10-20 ஆடுக்கு மேல, 20 கிடா மேல இருக்குங்க பாருங்க. ஃபுல்லா வரிசையா ஒரே கையில நிறைய கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா ஆடு கிடா மாதிரி செம்மையா இருக்குங்க பாருங்க. இங்கே குட்டிகள் நிறைய கிடா மாதிரி நிறைய இருக்குங்க, 10 பெரிய கிடா. அண்ணன் பேரு வந்து முத்துக்குமார். அண்ணன் ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில 2 மாதிரி கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. 1 போராடு, இன்னொன்று சுத்த கருப்பு. 1 புளியம்போரு, 1 சுத்த கருப்பு வாங்கியிருக்காங்க. சந்தையில 15,000 சொல்லி 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க, செம்மையா இருக்கு. ஒரு சின்ன குட்டியா, இளங்குட்டியா வாங்கியிருக்காங்க. ஆடு வந்து வளர்க்குறதுக்கு வாங்கியிருக்காங்க. ஆடு வந்து என்ன பயன்பாட்டுக்குன்னு கேட்டால் வளர்க்குறதுக்கு அப்படின்னாங்க. செம்மையா இருக்கு
அடிப்பொலியாக இருக்குது. நல்ல அருமையான கடாங்க. ஒன்று புளியம்பரு கொடியாட்டுக்குட்டி, எட்டயபுரம் கொடியாட்டுக்குட்டியில் புளியம்பரு வாங்கியிருக்காரு, கருத்து கடா. அவர் பாருங்க சரியான செம்பரிங்க, மயிலம்பாடியில் அழகான கடா நம்ம செம்பரில் வச்சுருக்காரு அண்ணாச்சி. பாருங்க செம்பரில் மயிலம்பாடி வச்சிருக்காரு அண்ணா, சரியான கடா வச்சிருக்காரு. ஒரு பெரிய கடாங்க அண்ணாச்சி வச்சிருக்காரு. பாருங்க ஜாமுன்னு பெரிய கடாங்க, நம்ம சீனி கிடா, கொடியாட்டுக்குட்டியில் சீனி கலர் அப்படிம்பாங்க. அழகான கடாங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில் வந்த கிடா செம்மையா இருக்குங்க. அட்டி புளியான கட்டாங்க, ஜம்முன்னு இருக்கு. அப்புறம் பக்கத்துல இன்னொரு கடை வச்சிருக்காங்க, செம்மையா அட்டி தூளா இருக்குங்க, சக்கரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. நம்ம நல்லா ஜாமுன்னு ஒரு 5 அடி உயரத்துக்கு இருக்குங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்த கிடாங்க, கொடியாட்டுக்குட்டியில நம்ம சீனி கிடா, சீனி கலர்ல இருக்குங்க, அழகா இருக்கு. நம்ம சூப்பரான கடை பாருங்க, ஜம்முன்னு அது பாட்டுக்கு நல்லா குதிரை மாதிரி நிக்குங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்த கிடால. அப்புறம் ஒரு இன்னொரு சீனி கடை உட்காந்துருக்கு, இலப்பாரிக்கிட்டு இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு செம்மையா இருக்குங்க. நம்ம குறுக்குச்சாலை பக்கத்துல கார்மக எண்ணெய் வாங்கியிருக்காரு பாருங்க, குட்டி நம்ம கொடியாட்டு குட்டிங்க, நல்ல அழகான குட்டியா வாங்கியிருக்காரு. இப்ப எல்லாமே ஒரு 2 மாசம் 3 மாசம் குட்டி வாங்கியிருக்காரு. ஒரு 30 குட்டி வாங்க வந்திருக்காரு, ஒரு 30 குட்டி வாங்க வந்தாரு. ஆனா ஒரு 10 குட்டி தான் கிடைச்சிருக்கு. 10 குட்டி கிடைச்சிட்டு போதும் அப்படிங்கிறாரு. நல்ல அழகான குட்டி, எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி வாங்கியிருக்காங்க. சும்மா சூப்பரா இருக்குங்க, அழகான குட்டி பாருங்க. எல்லாமே படுத்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு, உள்ள குட்டி நிறைய இருக்குங்க. சுத்த கருப்பு கருப்பு சவால இளங்குட்டி அந்த தம்பி வச்சிருக்காரு, நம்ம லிங்கப்பட்டி தம்பி இளங்குட்டிங்க. தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன பேரு தம்பி? விநாயகமூர்த்தி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கூசாலிப்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம கோவில்பட்டி பக்கத்துல, கோவில்பட்டி பக்கத்துல கூசாலிப்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கிடாமரி வாங்கிறீங்களாண்ணே? கிடாமரி வாங்கிறீங்க, அழகான கிடாவா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு பாருங்க, அடி புள்ளியா இருக்கு, தூக்கலா சரியான கிடாவா இருக்குங்க. தம்பி இது என்ன ரகம் தெரியுமா? ஆடு கிடால கொடியாட்டு கிடா, நம்ம எட்டியாபுரம்னாலே கொடியாட்டு கிடா தான். நம்ம சீனி கலர்ல வாங்கிறீங்க. ஒண்ணு கரும்பூர் வாங்கிறீங்க, இது சீனி கலர்ல இருக்கு. இது சந்தையில என்ன விலை சொன்னீங்க? என்ன விலை வாங்கினாங்க? என்ன விலை சொன்னீங்க? 27 37 ஜோடி, 37,000 ஜோடி சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 36க்கு வாங்கிறீங்க, 1000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிறீங்க. அழகான ஆடு வந்து என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிறீங்க? வளர்க்கறதுக்கா, விசேஷத்துக்கா? விசேஷத்துக்கு, கோயிலுக்காக வாங்கிறீங்க. ஆடு ரொம்ப தேடி பிடிச்சி நல்ல கிடாவா அருமையான கலர்ல வாங்கிறீங்க. எந்த ஒரு ஒச்ச இல்லாத கிடா வாங்கிறீங்க, நல்லா அழகா இருக்கு, வாட்ட சட்டமா நல்லா நீட்டு போக்கான ஆடு, செம்மையா இருக்கு பாருங்க. அடி அடி டக்கரா செம்மையான கலர்ல, நல்ல கலர்ல வருது. ஆடு வந்து உங்களுக்கு பல்லு எது? 2 பல்லு கிடா. அப்போ ஒரு இளங்குட்டியா தான் வாங்கிறீங்க, நல்லா அழகா இருக்கு, அருமையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆடு வந்து வாங்கின விலைக்கு பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கோவிலுக்குனால அது ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆமா, கோவிலுக்குனால அதை அண்ணன் வந்து எதிர்பார்க்கல, எதுவும் செம்மையா இருக்கு பாருங்க, அழகான குட்டி. நம்ம கூசாலிப்பட்டி விநாயகமூர்த்தி, நம்ம கூசாலிப்பட்டில இருந்து வந்திருக்காங்க விநாயகமூர்த்தி. நம்ம கொடியாட்டு கிட்டா வாங்கியிருக்காங்க, அழகான கிட்டாவா இருக்கு பாருங்க. அண்ணன் வந்து ஆடு கொண்டு வருவாங்க, ஒரு கரும்போரோடு செவ்வளவு சின்ன பெரிய மடுவா இருக்குன்னு, 2 ஆட்டுக்கும் பெரிய மடு இருக்கு பாருங்க, செம்மையான குட்டி பாருங்க, அருமையான குட்டி வாங்கிருக்கேன். ஒரு 2 குட்டி தம்பி அழகா நம்ம லிங்கம்பட்டி தம்பி வச்சிருக்காங்க, கருத்து குட்டி கிடா, எல்லாமே கிடாமரிங்க, சும்மா சூப்பரான கருத்து குட்டிங்க, எல்லாமே கருப்பு கருங்குட்டி பாருங்க. ஒவ்வொன்றும் 5 குட்டி 5 கிடாமரி வச்சிருக்காரு, கருங்குட்டி கருத்து கிடாங்க. அதுல ஒரே ஒரு கலர்ல பாருங்க, ஒரு ஆடுக்கு மட்டும் சின்ன கலர், அப்புறம் செவ்வாழை கலர் இருக்கு, செம்மையா இருக்குங்க. 6 கிடா இருக்குங்க, 6 கிடா மாதிரி. அதுல 5 கருத்தை குட்டி வாங்கிருக்காரு, கருத்த கிடா 5 கருத்த கிடா மாதிரி வச்சிருக்காரு நம்ம லிங்கம்பட்டி தம்பி, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. அப்புறம் 3 ஆடு வச்சிருக்காரு கையில, ஒரு 8 ஆடு கையில வச்சிருக்காரு, 6 கிடா மாதிரிங்க, 3 ஆடு வச்சிருக்காரு. அதுல 5 கருங்கடா வச்சிருக்காரு, சூப்பரா இருக்குங்க.